ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சலாலாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா வாய் தர்பாத். இது தாக்காங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இது சலாலாவிலேருந்து அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த டேர்னிங்கில் தான் நம்ம தாக்கா ரோட்லேருந்து வாய் தர்பாத் ரோட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கே நல்லா ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. சுற்றி உள்ள கல்ஃப் கண்ட்ரிஸு டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பக்கத்தில் உள்ள கல்ஃப் கண்ட்ரிஸ் துபாய், குவைத்து, பஹ்ரைன் அந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து வர்றவங்கலாம் கிட்டத்தட்ட 1 மந்த் ஸ்டே பண்ணி இருந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ சலாலாக்குள்ளேயும் சரி, சலாலா அவுட்டர்லேயும் சரி, எங்கே போனாலும் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஒரு பிளேஸ்க்கு நம்ம எடுத்து வெளியே கிளம்பணும் அப்படின்னா சிக்னலில் மினிமம் 1/2 hour வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் திருவிழா கூட்டத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி தான் நாங்கள் போனோம். தர்பாத் வந்துருச்சு. குற்றாலத்தில் எப்படி மெயின் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபால்ஸுக்கு எல்லாத்துக்குமே குளிக்க போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சலான்னு சொல்லிட்டு அவுட்டிங் வந்தோன்னாலேமோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற பிளேஸு வாய் தர்பாத் தான். இதுதான் இருக்கிறதுலே பெரிய லொக்கேஷன். இது என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபால்ஸு பாருங்கள். சின்னதாக அழகான ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டியாக ஆறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், க்ரீனிஷாக. இப்போ தர்பாத்லேயே 3-4 லொக்கேஷனில் போட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ போட்டிங் தர்பாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிங் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ இதில் சின்ன லொக்கேஷன் தான், சின்ன ஏரியா தான். சர்க்கிள் சின்ன சர்க்கிளாக தான் இருக்குது. ஃபுல்லாக பாறைகளாக இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அந்த குட்டி ஃபால்ஸை பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னா போட்டிங் போகிறது ஒரு அட்வென்ச்சரஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாருங்கள், பக்கத்தில் போய் பார்க்கலாம் நம்ம. போட்டிங்க்கு பெர் ஹெட் ரேஞ்சு 3 ரியால் 5 ரியால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பெரிய போட்டாக இருந்தால் 10 மெம்பர்ஸ் அலௌடு, சின்ன போட்டாக இருந்தால் 5 மெம்பர்ஸ் அலௌடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பெடல்டு போட்டிங்கும் இருக்குது. மழை கண்டினியூஸாக சலாலாவில் பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பாறைகள்லேருந்து அங்கங்கே இருந்து குட்டி குட்டியான ஃபால்ஸாக அழகாக விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கருப்பு பாறையில் பச்சை பசேர்னு மரங்களுக்கு இலைகளுக்கு நடுவில் அந்த வெள்ளையாக அருவி தண்ணி விழுகிறது அவ்வளோ அழகாக இருக்குது. மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ போட்டிங்கோட ப்ளஸ் பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போய் நம்மளை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அவ்வளோதான் போட்டிங் பாருங்கள். அதுக்கப்புறம் பாறைகளாக இருக்கும், தரத்தட்டும் போட்டு. சலாலாக்கு டூரிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்படின்னா தர்பாத் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற லொக்கேஷன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தர்பாத் நல்லா ஃபுல் டே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. காலையில் கிளம்பணும் அப்படின்னா ஈவினிங் தான் வெளியில் வர மாதிரி இருக்குது. இதை தாண்டி இன்னும் 2 பிளேசஸ்லாம் உள்ளே தள்ளி போகணும். இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் தான், பிகினிங் தான். ரிமைனிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.